திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா உரிமையாளரின் மகளுக்கு வரதட்சணை கொடுமை செய்ததுடன் கொலை மிரட்டலும் விடுப்பதாக மருமகன் குடும்பத்தினர் மீது காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வரதட்சணையாக புகழ்பெற்ற இருட்டுக்கடையை கேட்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் என்னதான் நடக்கிறது இருட்டுக்கடையில்? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திருநெல்வேலி என்றாலே நெல்லையப்பரும் காந்திமதி அம்பாளையும் அடுத்து அனைவரின் நினைவுக்கும் வருவது இருட்டுக்கடை அல்வாதான். தாமிரபரணி தண்ணீரினால் தயாரிக்கப்படுவதால் இந்த அல்வாவின் சுவையே தனிதான். இப்படி நெல்லைக்கு பெயர் பெற்று தந்த இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர் குடும்பத்தில்தான் தற்போது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இருட்டுக்கடை அல்வா கடையை நடத்தி வரும் கவிதா சிங்கின் மகள்தான் கனிஷ்கா. MBA பட்டதாரியான இவருக்கும் கோயம்புத்தூர் RS-புரம் பகுதியைச் சேர்ந்த பல்ராம் சிங் என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தச்சநல்லூரில் திருமணம் நடைபெற்றது. ஆனால் தாலி கட்டிய உடனேயே மருமகன் பல்ராம் சிங்கும் அவரது தந்தை யுவராஜும் இருட்டுக்கடையை எழுதி தாருங்கள், இல்லையென்றால் உங்கள் பெண்ணை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என மேடையிலேயே கூறியதாக குற்றஞ்சாட்டுகிறார் கவிதா சிங். பின்னர் இப்போதுதான் திருமணம் முடிந்துள்ளது, விருந்து முடிந்து உறவினர்கள் சென்ற பின் பேசிக்கொள்ளலாம் என கேட்டுக்கொண்டதால் மணமகன் மேடைக்கு வந்து திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் கூறுகிறார் கவிதா சிங். எங்களை பிசினஸ் நீ எழுதி கொடுக்கலன்னா உன்னெல்லாம் நாங்க என்ன உண்டுன்னு பாத்துருவோம். இத கல்யாண தாலி கட்டி ½ an hourல அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ரோட்ல நின்று அவர் சேலஞ்ச் பண்ணாரு. உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்க சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் அவர் பண்ணாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பையன்ட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காருன்னா, நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ எவ கூடனாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காரு. அது அவங்க 2 பசங்களுமே எங்கள்கிட்ட சொன்னாங்க. இதனையடுத்து திருமணம் முடிந்த கையோடு பல்ராம் சிங் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு கோவை சென்றிருக்கிறார். அங்கு தனக்கு ஜாக்குவார் சொகுசு கார் வேண்டும் என்று மனைவியிடம் கூறவே சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட காரை கவிதா சிங் குடும்பத்தினர் வாங்கி கொடுத்துள்ளனர். பின்னர் 25 லட்சம் ரூபாயும் வரதட்சணையாக கேட்டு பெற்றதாக கூறப்படுகிறது. டவுரியா நகை, கேஷ் நிறைய ஒயிட்லயும் நாங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம். இந்த 1.5 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம். லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சர். என் பொண்ணை பிசிக்கலா ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க. பொண்ணோட கணவர், மாமனாரு, அவங்க மாமியாரு ஒரு வாஷிங் மிஷினுக்காக முதற்கொண்டு அவளை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இதனிடையே கனிஷ்கா வீட்டில் இருந்தபோது கணவர் பல்ராம் சிங்குக்கு வேண்டிய பெண் ஒருவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து சென்றதாக தெரிகிறது. இது குறித்து குடும்பத்தினரிடம் தெரிவித்தால் கொலை செய்து விடுவோம் என கணவர் பல்ராம் மற்றும் மாமனார் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த கொடுமைகளை பொறுக்க முடியாத கனிஷ்கா ஒரு கட்டத்தில் நடந்த அனைத்தையும் தனது தாய் கவிதா சிங்கிடம் சென்று சொல்லியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த கவிதா சிங் மகள் கனிஷ்காவை நெல்லைக்கு அழைத்து வந்துவிட்டார். ஆனாலும் மிரட்டல் தொடரவே கவிதா சிங் தனது மகள் கனிஷ்காவுடன் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். பணத்துக்காக பெண்ணை திருமணம் செய்துவிட்டு இப்படி தொந்தரவு செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அந்த ஹரிதாவோட பொண்ணுக்கிட்ட கூட்டிட்டு போய் அவளுக்காக அடிமையா இருந்து அவளுக்கு எதாவது செய்யலைன்னா சூசைட் அளவுக்கு நான் உன்னை த்ரெட்டன் பண்ணிடுவேன், அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னைய டைவர்ஸ் கொடுத்துரு, உன் வாழ்க்கை இவ்வளவுதான், நீ டைவர்ஸ் கொடுக்கற அப்படின்னா அந்த பொண்ணோட லிவிங்ல இருப்பேன். அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டு மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க. அவங்க வண்டியிலேயே அவங்க எனக்கு கொலை மிரட்டலே பண்ணியிருக்காங்க சார், பிசிக்கலாவும் இது பண்ணியிருக்காங்க. இதனிடையே கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய கனிஷ்காவின் மாமனார் யுவராஜ் சிங் தன் மீது அபாண்டமான பழியை கவிதா சிங் சுமத்தியிருப்பதாக விளக்கம் அளித்திருக்கிறார். 1 பைசா கூட வரதட்சணை வாங்கவில்லை என்று கூறிய யுவராஜ் சிங் உண்மையான இருட்டுக்கடை உரிமையாளர் கவிதா சிங் இல்லை என்று கூறி பகீர் கிளப்பினார். இந்த கல்யாணத்துல நான் வரதட்சணை கேட்டு மிரட்டினதாகவும் அல்லது நான் பண்ணதாகவெல்லாம் இவங்க சொல்றாங்க. இந்த கல்யாணத்துல 1 ரூபா நான் வரதட்சணை வாங்கினது கிடையாது. என்னுடைய கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை வாங்கல, என்னுடைய பையன் கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை இல்லாம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்துல போய் நான் பொண்ணு எடுத்தேன்.
நான் இந்த சம்மந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கடையை அவங்களுக்கு வந்து வருது. இந்த பிரச்சனையில வந்து அவங்களுடைய குற்ற தவறு வெளிப்பட்டுருச்சு, அவங்க செஞ்ச அந்த ஃபோர்ஜரியும் வெளிப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இன்னைக்கு இந்த பிரஸ் பீப்புளை கூப்பிட்டு அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து எந்த விதமான ஒரு முகாந்திரமோ அல்லது எந்த விதமான ஒரு ஆதாரமோ இல்லாத குற்றச்சாட்டுகள். இரு தரப்பினரும் மாறி மாறி குற்றச்சாட்டை முன்வைத்து வருவதால் இருட்டுக்கடை அல்வா இந்த முறை சர்ச்சைக்குரிய வகையில் பேசு பொருளாகியிருக்கிறது. இருட்டுக்கடை உரிமையாளர் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு காவல்துறை பாரபட்ச முறையில் விசாரணை நடத்தி உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே இருட்டுக்கடை அல்வா வாடிக்கையாளர்கள் மட்டுமின்றி நெல்லை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.